முதல்ல அந்த காலையில் நம்ம டீமில் இருக்க அவ்வளோ அத்தனை லீடர்களுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சு சொல்கிறேன். என் பேர் வந்து பாலச்சந்திரன். நான் வந்து 1973 பிறந்தேன். ஒரு 10வது வரைக்கும் தான், அதிகமாக படிக்கலை. எனக்கு அந்த அளவுக்கு மைண்டில் ஏறாதனால ஒரு 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒய்ஃப் வந்து போலீஸாக இருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த வருஷம் +2 படிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து 89 90 10th முடிச்சுட்டு பசங்க கூட வந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது, அப்புறம் ஒரு நண்பர் மூலியமா சென்னை போகிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்கே போயிட்டு ஒரு கம்பெனியில் ஒரு 3 மாதம் வேலை பார்த்தேன். எனக்கு பிடிக்காத, நான் வந்து அது எனக்கு செட் ஆகலாது. திரும்பி வந்துட்டு என்னடா பண்ணுறேன்னு யோசிக்கும் போது ஒரு நண்பர், எப்பா இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருக்காரு, இன்ஜினியர், நீ அவர்கிட்ட சேர்த்து விடுறேன், சம்பளம் கம்மியாக இருந்தாலும் தொழிலை அதை கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னாரு. சரி, சும்மா தானே இருக்கணும்ட்டு ஒரு 10 நாள் போனேன். அதில் போனோன்னே சரி, இதை நம்ம இந்த தொழில் படித்தோம்னா நிறைய வாய்ப்பு இருக்கும், ஏன்னா வருங்காலங்களில் எலக்ட்ரிக்கல் வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணி ஒரு 25 வருஷமா அந்த லைன்ல இருந்தேன். பெரிய தொழில் நல்லா படித்து ஒரு இன்ஜினியர்கிட்டலாம் நானே ஒரு தனியாக இன்ஜினியர்கிட்ட வேலை எடுத்து செஞ்சும்போது ஒரு 5-6 பேரை வேலை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு படித்து, அதுக்கு பிறகு நான் 2001 திருமணம் பண்ணி அதுக்கு பிறகு அதே தொழிலில் நீடிட்டு இருக்கும்போது எனக்கு 2015 ஒரு நெட்வொர்க் லீடர் கிடைச்சாரு. அவர் வந்து, சார் இந்த மாதிரி ஒரு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு தொழில், அதை பண்ணிக்கிட்டே உங்களுக்கு சைடில் ஒரு இன்கம் போடுறதுக்கு ஒரு வழிகாட்டுற செய்யினாரு. அது என்ன சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் கேட்போம்னு சொல்லும்போது அவரை உட்காந்து, சார் நெட்வொர்க்குன்னா இந்த இந்த லைன் தான் சார், இதுதான் சார் நெட்வொர்க்கு. அதாவது ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து நம்ம வரும்போது அது பல லீடர்களை தாண்டி ஒரு கடைக்கு வந்து சேரும்போது ஒரு 30 ரூபா பொருள் 100 ரூபாய்க்கு வருதுன்னா 70 ரூபாயை இடையில உள்ளவங்க சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம நேரடியா அங்கிருந்து தயாரிக்கிற இடத்துல இருந்து வாங்கும்போது அந்த 70 ரூபா மற்றவங்களுக்கு போறது நமக்கு கிடைக்கும் சார் அப்படின்னாரு. அப்படியா சார்னு கேட்டுட்டு, சரி சார் நம்ம முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று போட்டுட்டு முயற்சி பண்ணேன். கொஞ்சம் சின்ன வருமானம் தான், அது ஒரு ரொம்ப வருமானம் கிடையாது. நான் வேலை செய்யும்போது ஒரு சின்ன வருமானம். ஆனா அது வந்து சரி இது நல்லா இருக்கு, சைடில் தானே பார்க்குறோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணும்போது ஒரு 5 வருஷம் ஒரு கம்பெனியில், அதே கம்பெனியில நான் வேலை பார்த்துக்கிட்டே பண்ணும்போது ஒரு 2 அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணேன். முதல் முறை இன்கம் வந்து அந்த நெட்வொர்க்கில் ஒரு 26,000 ரூபாய் எனக்கு கிடைச்சிச்சு. அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில காரணங்களால அந்த கம்பெனியோட பிளான் அந்த இதெல்லாம் நமக்கு தெரிய வரும்போது, சரி இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு அதே தொழில மறுக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு கம்பெனிக்காரர் நம்ம ஃப்ரெண்டு வந்து, சார் நீங்க அதுல தோத்துட்டீங்க, இங்க வாங்க இதுல ஜெயிக்கலாம்னு கூப்பிட்டாரு. அதுல போகும்போது அது நல்லா இருந்துச்சு. பொருள்கள் வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது, எல்லா பொருள்களும் நல்ல பொருள். அதுலயே ஒரு 60 பேருக்கு அந்த இதுல நான் வந்து ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். 60 நபர்களுக்கு, அதாவது தைராய்டு, சுகர் சம்பந்தப்பட்டவங்க, முடிக்கு கொட்டுறவங்க, ஸ்கின் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு 60 பேருக்கு நான் அதில் ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். என்னுடைய டீம்ல பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ்ல சேரும்போது ஏ டீம்ல 150, பி டீம்ல 150 பேர், 300 பேர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து நான் அதுல வந்து ஒரு 10-20 பேர் அதில் நான் ஜெயிக்க வச்சேன். ஒரு அமௌண்ட் நம்ம பண்ணோம். அந்த 18 வந்து கொரோனா வந்த பிறகு நம்ம கம்பெனி மூடும் நிலையில வந்து அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. கம்பெனியில் பொருட்கள் தயார் பண்ணல, எல்லா பொருளும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால பொருள் தயார் பண்ணி 1 மாசம் வரும்போது என்னுடைய டீம் எல்லாம் பிரிஞ்சு அங்கங்க போயிட்டாங்க. சரிடா, நமக்கு இதுக்கு ராசி இல்லடா, நம்ம அதே தொழில தானே நம்ம செய்ய வேண்டியிருக்குன்னு மறுபடியும் போயிட்டு அதே தொழில பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சுதாகர் சார், ஒரு 1.5 மாசம் இருக்கும், சுதாகர் சார் வந்து எனக்கு இந்த மெசேஜ் வந்து அனுப்பிக்கிட்டே இருந்தார். என்னடா நம்ம ஏற்கனவே நம்ம இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம், இவர் நம்ம திரும்ப திரும்ப சுதாகர் சார் பண்ணிட்டு இருக்காரு, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து திருநெல்வேலியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அங்கேருந்து கிளம்பி வர்றேன், போவோம், போயிட்டு நம்ம வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும், நம்ம பார்க்கலான்ட்டு வந்துட்டு இருக்கும்போது சுதாகர் சார் வந்து, இந்த ஒரு பொருள் இருக்கு சார், நீங்க இதை சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டீங்கன்னா ஒரு ரிசல்ட் இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டு எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு, எங்க அப்பா கொடுத்துருக்கோம், அவன் சாப்பிட்றாங்க,
அப்படின்னாரு. அந்த பொருளை வாங்கி சரி சார், நமக்கு எனக்கு ஒரு 2 பிரச்சனை இருக்கு சார், நான் அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடும்போது எனக்கு நான் அந்த வேலை செய்யும்போது ஒரு 10 அடி ஹைட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். இந்த முதுகு நல்லா அடிபட்டுருச்சு. அதுல இந்த வருமம் பிடிச்சிருச்சு. அது வந்து அன்னைக்கு வரைக்கும் நான் இப்ப 30 நாளாச்சு. அது வரைக்கும் இந்த வேலை செய்யும்போது நான் ஏணியில ஏறும்போது இறங்கும்போது பயங்கரமா முதுகு வலி. ஏற பண்ண முடியாது. நான் டக்குன்னு ஏறுவேன், ஒரு 10 நிமிஷம் வேலை செஞ்சு இறங்கிட்டு கூட உள்ள பசங்களை தம்பி இருந்து ஏறு பார்க் பண்ணிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து சாப்பிட்டு ஒரு 4-5 நாள் சாப்பிடும்போது ஒரு மாற்றம், எனக்கு நல்ல மாற்றம் தெரிஞ்சு. அப்போ வரும்போது நான் கண்டினியூ அந்த மீட்டிங்கை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சுதாகர் சொன்னதுலேருந்து பார்த்துக்கிட்டே ஒரு 4ஆம் தேதியிலேருந்து போன மாதம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு மாற்றம் வந்தோன்னா 4 நாளில் மாற்றம் தெரிஞ்சிச்சு. இது ஒரு நல்லா இருக்குன்னு பேசும்போது கண்டினியூ ஒரு 10 நாள் ஆகும்போது எனக்கு அந்த முதுகு வலி கம்ப்ளீட் இல்லை, கம்ப்ளீட் முதுகு வலிக்கு க்ளோஸ் ஆயிட்டு. அதே மாதிரி இந்த மூட்டு வலிகள் வந்து நம்ம ஒரு 15-30 வருஷமா அந்த ஏரியில ஏறி இறங்குறதுனால அந்த மூட்டு வலி இருக்கும். அந்த வலி கம்ப்ளீட் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 10 நாளையில் ஒரு மாற்றம் தெரியுது. அது தொடர்ந்து ஒரு 30 நாள் 25 நாள் 30 நாள் சாப்பிடும்போது எனக்கு உடம்புல ஒரு வலிகள் கிடையாது. முதுகுல வலி கிடையாது, தலைவலி, எனக்கு அடிக்கடி தலைவலி வரும், தலைவலி கிடையாது. அதே மாதிரி மூட்டு வலி கிடையாது. எல்லாம் கம்ப்ளீட் கிளியர் ஆயிடுச்சு. 10 நாள் நான் சாப்பிட்டுட்டு இதை வந்து நம்ம விடக்கூடாது. நம்ம டெய்லி மீட்டிங் பார்த்துட்டு காலையில மீட்டிங் நான் கண்டினியூ பார்ப்பேன். அதே மாதிரி எந்த மீட்டிங்னாலும் விட மாட்டேன், கண்டினியூ பார்த்துட்டு இதை நம்ம விடக்கூடாது. இதுல நல்ல விஷயம் இருக்கு. நம்ம சம்பாதிக்கிறதோட ஒரு 4 பேருக்கு நம்ம இன்னொரு 100 பேருக்கு, முதல்ல நம்ம ஒரு 50 பேருக்கு இதை நல்லது பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 100 பேரை நம்ம ஒரு காப்பாற்றணும் இந்த பிரச்சனையில இருந்து. அது சுகரா இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் காப்பாத்துங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த 10 நாள் கழிச்சு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சோன்னு நான் ஆரம்பிச்சேன். அன்னைக்கு முதல்ல வந்து என்னுடைய எனக்கு டூல்ஸ் ரெடி பண்ணி ஒரு நோட்டு எனக்கு எடுத்து நமக்கு தெரிஞ்ச அந்த நண்பர்கள், அதில் நான் அந்த 500 பேர் இருக்காங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு 30 பேர் லிஸ்ட் எடுத்து அந்த 30 பேருக்கும் இதை டெய்லி அனுப்ப ஆரம்பிச்சேன். அப்படின்னு சொன்ன எல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் மீட்டிங்ல வந்தாங்க, ஒருத்தர் வரல. அப்படி வரும்போது ஒவ்வொருத்தரா பார்க்கும்போது ஒரு 5 நபர்கள், இப்ப எனக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, சார் இதை நம்ம பண்ணணும் சார், நாங்கள் பண்ண போறோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 10 நாளைகளை நான் சாப்பிட்டு இதை பண்ணிக்கிட்டு ஒரு 4 பேருக்கு, 2 சுகர் பேஷண்ட், ஒருத்தர் வந்து இந்த கை வலி, 3 சுகர் பேஷண்ட், 2 பேருக்கு இது கை வலி, ஒரு கை வலின்னாங்க. இந்த 4 பேருக்கும் முதல்ல ஒருத்தருக்கு ஒவ்வொரு பாக்கெட் கொடுத்துட்டு ஒரு பாக்கெட்டை உடைச்சு 3 பேருக்கு கொடுத்தேன். 3 சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துட்டு இந்த கைவலிக்காரங்க 2 பேர் கொடுத்தேன். இவங்க சாப்பிட்டு 2 நாள் கழிச்சு, சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னாங்க. அவங்க வந்து இன்னைக்கு எல்லாருமே 10 நாள் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி பேக்கரியில் ஒருத்தருக்கு மேனேஜர் கொடுத்தேன். அவர் வந்து இன்சுலின் 10 வருஷம் போட்டுட்டு இருக்காரு. அவர் ஒரு பாக்கெட் கொடுத்தேன். அந்த 1.5 கிராம் ஒரு பாக்கெட் தான் அவர் கொடுத்துட்டு வந்தேன். 7 நாள் தான் சாப்பிட்டுருக்காரு. நேற்று இதை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, சார் நீங்க சொன்னீங்க, நான் சொல்லிட்டு வந்தேன். அதாவது தலைவலி வரும், இது வந்து உடம்பு வலிக்கும், உங்களுக்கு பேதி போகும், வாமிட் வரும், பயந்துடாதீங்க சார், கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு இதுல இருந்து ரிசல்ட் 100% நான் எடுத்து கொடுக்குறேன் சார்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி 7 நாள் தான் சாப்பிட்டுருக்காரு. நேற்று என்னை கூப்பிட்டு, சார் நீங்க சொன்ன அனைத்து எனக்கு நடந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் வந்து என் ஒய்ஃப் வந்து நர்ஸா இருக்காங்க, என்னைய வந்து எனக்கு ஒரு ஐடி போட்டு கொடுத்துருக்கேன் சார். இதுல நானும் ஒரு 10 பேருக்காவது இதை நான் புரிய வச்சு இதில் ஜாயின் பண்ணி அவங்கள சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுன்னு சொன்னாங்க. அந்த பிளான்லாம் சொன்னேன். எல்லாம் சொன்னோன்னே பார்த்துட்டு அசந்து போயிட்டாரு. நாளைக்கு எனக்கு வந்து அந்த 3 பேர் சாப்பிட்டவங்க வந்து ஐடி போட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி 5 பேரும், சார் நாளையிலேருந்து நாங்கள் எல்லாம் ஐடி போட்டுடுறோம். அதில் 5 பேர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் எனக்காக நீங்கள் இந்த ஏற்காடுக்கு வரணும், 5 ஐடி பண்ணிடுங்க. அங்கே வந்து முதல்ல வந்து நம்ம யாருமே நேரம் பார்த்து கிடையாது. அங்கே போகிறோம், நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். இந்த பிஸ்னஸ் பண்ணவங்க ஜெயிச்சவங்க அவ்வளோ பேர் வருவாங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வழி இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறைய தோத்துட்டோம், அதெல்லாம் பார்க்காதீங்க, இதில் ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்குது, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். எல்லாரும் 5 பேர் நம்ம மீட்டிங்கை கண்டினியூவாக அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். நேற்று ஒருத்தர் ஐடி போட்டார், நேற்று ஒரு லீடர் ஐடி போட்டார். அது வந்து லைக்கிங் ஆகாமல் இருந்துச்சு. சார் நைட்டு பண்ணிட்டாங்கன்னா தெரியல. இப்போ 3 பேர் இன்னைக்கு வந்து பொறுப்பு எனக்கு தரேன் இருக்காங்க. நாளையிலேருந்து இந்த 5 லீடர்ஸும் பண்ணிடுவேன். இவங்களை 5 பேரையும் பண்ண வச்சிருவேன் சார். என்ன பண்ணுறேன், 3 பேர் 5 பேருக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் அதை நான் பண்ணணும். அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணி பண்ண வச்சிருவேன். நான் வந்து இதில் தோற்று நம்ம வேற வழியில் இப்படியே கம்மியாக சம்பாதிச்சு என்னடா பண்ணுறது நினச்சிட்டு இருக்கும்போது
இந்த எலிக்சர் மிக்ஸ எனக்கு கொடுத்த சுதாகர் சாருக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். இதுல நான் 2 வருஷம் இந்த பிளான்ல நம்ம சொல்ற மாதிரி 2 வருஷம் என்னுடைய உழைப்பை முழுவதும் நான் போடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். போட்டு இதுல நம்ம ஜெயிச்சே காட்டணும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஒய்ஃபிட்ட கூட சத்தம் போட்டாங்க, ஏன் என்ன இந்த நெட்வொர்க் இந்த நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இல்லம்மா, எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயத்த 100 பேருக்கு நான் கண்டிப்பா நான் தெரியப்படுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அவள்கிட்ட சொன்னா, முதல்ல 2 நாள் அவங்க மனசு சங்கடமா இருந்தாங்க. அப்புறம் அவங்க எனக்கு ஒரு ஒரு புத்துணர்வு கொடுத்தாங்க. ஏங்க நல்லா தான் இருக்கிறீங்க, நல்லா இருக்கு, முன்ன மாதிரி இல்லை, நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லாச்சு, நீங்க இதை பண்ணுங்க. ஆனா யாருக்கிட்டையும் எந்த இதுவும் இருக்கக்கூடாது. முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்கிட்ட எல்லாம் மனக்கசப்பான போதே ஆகக்கூடாது. நீங்க இதை வந்து செய்யலைனாக்கா நல்லபடியா செய்யணும், எந்த பிரச்சனையும் கூட சொன்னாங்க. இல்லம்மா அந்த மாதிரி கிடையாது, இதெல்லாம் நம்ம அங்கங்க போறது ஓடுறது கிடையாதுமா, மீட்டிங்ல ஒருத்தர் அட்டன் பண்ண வச்சா போதும், நம்ம ஒண்ணும் இல்லம்மா, அவங்க பார்த்தாக்க இதை புரிஞ்சுக்கிடுவாங்கம்மா, தானா வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்கேன். அவங்க வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நீங்க நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் என்னுடைய இலக்கு இந்த 5 கிடையாது. எனக்கு வந்து என்னுடைய இலக்கே வேற. என்னுடைய மத்த ஒரு 30 ஃப்ரெண்ட்ஸுக்காக 5 பேர் தான் வந்திருக்காங்க, மற்றவங்களுக்கு அனுப்பல. இந்த 5 பேரை விட இந்த 25 பேரை கொண்டு வரதுக்கு உண்டான வழியை நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா அந்த 25 பேரையும் கொண்டு வந்துருவேன். அதுக்கு மேல உள்ளவங்களை நான் கண்டிப்பா கொண்டு வந்துருவேன் சார். அதுக்கு மேல நமக்கு கீழே யாராவது தோத்தாங்களோ, அந்த 150 300 பேர்ல எத்தனை பேர் தோத்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் எடுத்து இந்த எலிசபெத்ல ஜெயிக்க வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துருச்சு சார். கண்டிப்பா நான் செய்வேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். கிரேட் சார், சூப்பர் சார், சூப்பர், அருமையான ஷேரிங் சார். 1.5 மாசத்துக்குள்ளார இந்த அளவுக்கு வந்து பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான முறையில அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பக்காவா எடுத்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பா சக்சஸ்ன்றது நிரூபிக்கப்பட்டது சார். அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அருமையான முறையில நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. லீடரோட சப்போர்ட் எடுத்துங்க, மீட்டிங்கோட சப்போர்ட் எடுத்துங்க, உங்க சக்சஸ் வந்து கண்டிப்பா நடக்கும். அதே சமயத்துல பயங்கரமான ஹோப் கொடுத்துருக்கீங்க, எல்லா லீடர்ஸ்க்குமே சரியான ஹோப் கொடுத்துருக்கீங்க. ப்ராடக்ட்டை செல்ஃப் பண்ணி அது மூலமா நம்ம வந்து ரிசல்ட் எடுத்ததை ஷேர் பண்ணி அவங்கள டீமுக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் வாங்கி கொடுத்து அவங்களையும் டெவலப் பண்ணி நானும் டெவலப் பண்றேன்ற மாதிரி எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா. சரியான ஹோப் சார். எல்லா லீடர்ஸுக்கும் இந்த நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. நீங்க உங்க டீம் மட்டும் கொடுக்கல, டோட்டல் எம்எஸ்டி டீமுக்குமே நீங்க நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அருமையான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க பாலா சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், சூப்பர் சார். சார் ரெண்டாவது நம்ம சுதாகர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி. ஏன்னு சொல்றேன், சுதாகர் சார் இன்னைக்கு ஒருத்தர் லீடர் பார்க்கணும் சார், நம்ம 2 பேரும் போனாக்கா எந்த இது இருந்தாலும் சார் வாங்க சார் போகலான்னு சொல்லிட்டு நான் எப்போ கூப்பிட்டாலும் ஒரு 3 நாளாக நாங்கள் வந்து பெரிய பெரிய லீடர்ஸ்களை பார்த்துட்டு இருக்கோம். எப்போ கூப்பிட்டாலும் சுதாகர் சார் உடனே இமிடியேட்டா சார் வாங்க சார் பார்த்துருவோம். எனக்கு வந்து நம்ம எப்போ கூப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிறவங்களோட உதவி இருந்தால் தான் சார் கீழே நம்ம முன்னேற முடியும். அவங்க வழிகாட்டலன்னு வைங்களேன், நமக்கு வந்து சோர்ந்துருவோம். அப்ப இந்த சுதாகர் சார் வந்து அவர் நிறைய நெட்வொர்க் பண்ணி தோத்தவர், இதுல ஜெயிச்சுட்டாரு. நான் எப்ப கூப்பிட்டாலும் சார் இன்னைக்கு இவரை பாக்குறேன் சார், இன்னைக்கு இவரை பாக்குறேன் சார், ஓகே சார் வாங்க சார் போகணும். அவர் வந்து பேசும்போது அவருடைய இன்கம் அவர் பண்ண விஷயங்களை பார்த்தோன்னா சரி சார் ஜாயின் பண்ணிடல சார். அப்படிதான் இந்த ஒரு 5 நபர்களையும் நம்ம எடுத்தோம். நம்ம சொன்ன கூட கேட்கல, அப்படி சுதாகர் வந்து பேசும்போது ஓகே சார் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிதான் இந்த 5 லீடர்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து சுதா சார் ரொம்ப நன்றி சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். கிரேட் சார், சூப்பர் சார். லீடரோட சப்போர்ட் தாராளமா எடுத்துக்கலாம் சார். எல்லா லீடருமே உங்களை டவுன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வளர்த்து விடணும்னு தான் எல்லாமே இருக்காங்க. அதனால தாராளமா லீடரோட சப்போர்ட் எடுத்துங்க. எந்த டிஸ்கஷன் இருந்தாலும் லீடரோட கம்யூனிகேட் பண்ணி ஷேர் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அது ரிசல்ட்டை கன்வர்ஷன் பண்ணிக்கலாம் சார். பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தான் லீடர்ஸ் இருக்காங்க. மீட்டிங் இருக்கு, கரெக்டான முறையில் பிடிச்சிக்குங்க. உங்க டீம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் லீடரோட சப்போர்ட் பிளஸ் மீட்டிங்கோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா சக்சஸ்ன்றது கிடைக்கும் சார், உறுதியா கிடைக்கும். சூப்பரான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. பாலா சாருக்கு நன்றி சொல்லிக்கும். பாலா சாரை இன்ட்ரடியூஸ் பண்ண சுதாகர் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். சூப்பரான முறையில் வந்து பார்த்தா நல்ல லீடர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு சுதாகர் சார், அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்குவோம். சுதாகர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ண சேட்டு சாருக்கு, முருகன் சாருக்கு, பாலா சாருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். எம்எஸ்டி டீமுக்கு சூப்பரான பில்லர்ஸ் வந்திருக்காங்க, அருமையான முறையில் நல்ல லீடர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க மூலமா பெரிய நெட்வொர்க் கிரியேட் ஆகும், பெரிய அளவில் டீம் டெவலப்மெண்ட் பண்ண வச்சு அவங்களும் டெவலப் பண்றதுக்கு சூப்பரான அடித்தளம் போட்டுக்கலாம் சார். நல்ல சக்சஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு.